சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ ஏன் இப்ப பதட்டமா இருக்க? நான் பயந்தே போயிட்டேம்மா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு பாண்டியன் நான் கால் பண்ணாருமா. அதான் நான் பதட்டமா ஓடி வந்தேன். எனக்கு உடம்பு ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு உடம்பு ஒண்ணு இல்லம்மா. உடம்பு நல்லாதான் இருக்கு. ஆனா பாண்டி ஏன் அந்த மாதிரி சொன்னான்னு தான் தெரியலையே. லாவண்யா, பாண்டிக்கு நீ ஏதாவது கால் பண்ணியா? இல்லம்மா, நீங்க நல்லா இருக்கும் போது நான் எதுக்குமா உடம்பு சரியில்லைன்னு பாண்டி கிட்ட போய் சொல்லணும்? அப்போ பாண்டியன் ஏன் என்கிட்ட அப்படி சொன்னாரு? இந்த பாண்டிய சும்மாவே விடக்கூடாது சௌந்தர்யா. அவன் எதுக்காக இப்படி சொன்னான்னு நம்ம கேட்டு தெரிஞ்சே ஆகணும். அவனுக்கு ஃபர்ஸ்ட் போனை போடு. ஆமா, லாவண்யா சொல்றதுதான் கரெக்ட். பாண்டிக்கு உடனே போன் பண்ணுமா. சௌந்தர்யா, வணக்கம்மா. பாண்டிக்கெல்லாம் போன் பண்ண வேண்டாம். உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்ல சொன்னதே நான் தான். புரியல? குழப்பமா இருக்கா? முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் ஓம் வழியிலேயே உனக்கு புரிய வைக்கணும்னு நான் இந்த மாதிரி செஞ்சேன். கொடைக்கானலுக்கு போக முடியாம நீ வீட்டுக்கு திரும்பி வந்ததும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா நான் சொன்ன எதுவும் உன் மனசுல பதியல. உடம்பு சூட்ட தணிக்க எத்தனையோ வழி இருக்கு. மனச ஒருநிலைப்படுத்த நிதானங்கிற மருந்து மட்டும்தான் இருக்கு. உனக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தி. ஒவ்வொரு தடவையும் கோபத்தால பண்ற தப்ப பார்க்கும் போதெல்லாம் என் மனசு மறுத்து போனதில்லை. ஏன் தெரியுமா? உன் மேல நான் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன். உன் பிடிவாத குணத்தால உன்னை அன்பா நேசிக்கிறவங்க உன்னை வெறுத்திடக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு கேடயமா இருந்திருக்கேன். என் லைஃப்ல நான் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம், லைஃப் லாங் நான் நேசிக்கிற எல்லாரும் என் கூடவே ஒத்துமையா இருக்கணும்னு தான். சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போகணும். அந்த மாதிரி தான் அன்னைக்கு சூர்யா சூழ்நிலை காரணமா தான் உன்னை அங்க விட்டுட்டு வந்தான். அந்த சூழ்நிலைய நீ புரிஞ்சுக்கணும்னு தான் உன் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. சம்பந்திமா, தவறா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. துடிச்சு போய் காரை விட்டு இறங்கி ஓடி ஆட்டோவை பிடிச்சு இங்க வந்தியே, அதே மாதிரி தானே அவன் அப்பா விஷயத்துக்காக சூர்யா துடிச்சு போய் ஓடி வந்தான். நானும் பல தருணங்களை உனக்கு புரிய வைக்க பல முயற்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இனி உன் மனசு மாறுறதும் மாறாம போறதும் உன் கையில தான் இருக்கு. தெளிவாயிட்டனா என் கூட வா. உனக்கு இன்னும் தெளிவு பிறக்கலன்னா பொறுமையா கிளம்பி வா. அம்மா, நானும் உங்க கூடயே வீட்டுக்கு வரேன். நான் வரேன் சம்பந்திமா. மதி, கிளம்புறேம்மா. உட்காருங்க. வணக்கம் மேடம். உட்காருங்க. சொல்லுங்க மேடம். எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் மேடம். இப்போதைக்கு அடிபட்டவன் உடம்பு சரியாகி உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற வரைக்கும் சாரை வெளியில் எடுக்கிறது கஷ்டம் மேடம்.
இப்போ வரைக்கும் அடிபட்டவரு இன்னும் கண்ணு முழிக்கல. அதனால வேற எந்த ஆப்ஷனும் இல்லையா? ஏதாவது லூப் ஹோல வச்சு அவரை வெளியில கொண்டு வந்துருங்களேன். ஒரு விஷயம் பண்ணலாம் மேடம். என்ன சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் நான் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்து ஒளிச்சு வச்சேன்னு அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சரண்டர் ஆகணும். அப்படி சரண்டர் ஆனா இமிடியேட்டா சார வெளியில எடுத்துடலாம். அம்மா, யாரோ ஒருத்தர் எப்படி சரண்டர் ஆக முடியும்? என் ஹஸ்பண்ட் வெளியில வரணுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தரை நான் எப்படி பலி கொடுக்க முடியும்? இது ரொம்ப தப்பு. இத நான் செய்யவே மாட்டேன். வேற வழி இல்ல மேடம். நமக்காக தப்பு பண்ணன்னு ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிற பர்சனை நாம அப்படியே விட்டுற போறது இல்ல. வெளியில எடுத்துடலாம், பணமும் கொடுத்துடலாம். கொஞ்ச நாள் அவர் சாருக்காக உள்ள இருக்க போறாரு. தட்சாலு மேடம். அம்மா, இது கூட நல்ல யோசனையா இருக்குமா? நோ, இது சட்டப்படி தப்பு, தர்மப்படி பாவம். இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இதை தவிர வேற வழி இல்ல மேடம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இது ரொம்ப தப்பான வழி. அதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். சட்டப்படி என்ன பண்ணலாம்னு யோசிங்க. லீகலா நீங்க என்ன முயற்சி பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுங்க. எப்படியாவது அவரை லீகலா தான் வெளியில கொண்டு வரணும். ஓகே மேடம், யோசிக்கிறேன். நீங்களும் நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் வரேன் மேடம். சரிங்க.